ஹாய் கைஸ், நம்ம டே டு டே லைஃப்பில் மொபைலுக்கு அப்புறம் எது அதிகமாக யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா லேப்டாப் தான். நீங்கள் 20+ இருந்தால் மட்டும் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது லேப்டாப் எல்லா பக்கம் கம்பல்சரி ஆகிடுச்சு. அதை நம்ம எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வேறு லெவலான 15 கீபோர்ட் ஷார்ட்கட் தான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் லேப்டாப்பில் அதிகமாக மூவிஸ் தான் பார்ப்பேன். அப்படிங்களுக்கும் வேறு லெவலான 5 ஷார்ட்கட்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். வாங்க கீபோர்ட் ஷார்ட்கட் தெரிஞ்சுக்க போகலாம். நம்பர் 1, நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, இல்லைனா ப்ரோக்ராம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விண்டோஸ் ப்ளஸ் ஏரோ கீ எது ப்ரெஸ் பண்ணாலும் லெஃப்ட் அண்ட் ரைட், அப் அண்ட் டவுன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற டேப் மூவ் ஆகும். லெஃப்ட் ஏரோ ப்ரெஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைடும், ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணும்போது ரைட் சைடும் அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும். இதே மாதிரி நீங்கள் எத்தனை வேணால் வச்சு பண்ணிக்கலாம். நம்பர் 2, விண்டோஸ் ப்ளஸ் நம்பர்ஸ். இதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே வருவது பார் தேதி பார்த்தீங்க. இதில் ஒவ்வொரு லோகோவும் அரேஞ்ச் ஆகிருக்கு. இது எல்லாமே 1 2 3 4 5 நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணி நம்பர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லோகோவில் இருக்கிறது ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். விண்டோஸ் ப்ளஸ் 1 ப்ரெஸ் பண்ணோன்னே எனக்கு திஸ் பிசிக்கானது ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. எக்ஸாம்பிள் நான் மறுபடியும் விண்டோஸ் ப்ளஸ் 2 ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு MS Word ஓப்பன் ஆகுது. இதே மாதிரி கீழே நீங்கள்லாம் செட் பண்ணிவிட்டு விண்டோஸும் அதுக்கான நம்பரும் மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். வேறு லெவலாக இருக்குல்ல. இதை விட சூப்பரான ஃபீச்சர் அப்கமிங் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை விட சூப்பரான வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ செக் பண்ணி பாருங்கள். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக்கும் பண்ணிடுங்க. செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்பர் 3, மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமான வேலை. அதே லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுற்று வேலைன்னு சொல்லலாம். அதுக்கான ஷார்ட்கட் கீ எதுன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ். இது 3 நீங்கள் ஒன்றா ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டுக்கான அது ஓப்பன் ஆயிரும். இந்த மேலே ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை ஆப்ஷன்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கிறது, அதுக்கு ஆஃப் ஸ்க்ரீன், அதுக்கப்புறமா நீங்கள் பர்டிகுலராக ஒரு இடத்த மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணி உங்களுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்லி தனியாக ஒரு ஃபோல்டருக்குள்ளே போய் சேவ் ஆயிரும். அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நம்பர் 4, இந்த ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் இப்போ எதாவது ஃபோல்டர் கிரியேட் பண்ண என்ன பண்ணுவீங்க, ரைட் கிளிக் பண்ணி அதுக்கு ஃபோல்டர் நியூ ஃபோல்டர்னு சொல்லி கிரியேட் பண்ணோம். ஆனால் அந்த மாதிரி கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் N இது நீங்கள் 3 ப்ரெஸ் பண்ணும்போது நியூ ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்குது எனக்கு. நம்பர் 5, இது ரொம்ப வேறு லெவலான ஃபீச்சர் சொல்லலாம். விர்ச்சுவல் விண்டோஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஷார்ட்கட் கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் D. இது நீங்கள் கொடுத்தோன்னே உங்களுக்கு இப்போ ஓப்பன் ஆகிக்கிற மாதிரி இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். இது மாதிரி நீங்கள் எத்தனை வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் தனித்தனியாக நீங்கள் ஒரு ஒர்க்கும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பின்னாடி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா விண்டோஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் F4 ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் ப்ரீவியஸாக ஓப்பன் பண்ண விர்ச்சுவல் விண்டோஸும் ஓப்பன் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி முன்னாடியும் போய்க்கலாம், பின்னாடியும் போய்க்கலாம். இது ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு இடத்துல நீங்கள் ஒரு டாஸ்க் பண்ண முடியும். இது ரொம்ப சூப்பரான ஃபீச்சராக எனக்கு பட்டுச்சு. நம்பர் 6, நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் ஆரோ இல்லைனா மைனஸ் ஆரோ. நீங்கள் மவுஸ் எங்கே இருக்கோ அதுதான் ஜூம் இல்லைனா ஜூம் அவுட் பண்ணும். நீங்கள் விண்டோஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணும்போது மவுஸ் இருக்கிற இடத்துல அந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் பர்டிகுலராக ஜூம் ஆகும். அதே மாதிரி மைனஸை ப்ரெஸ் பண்ணும்போது பர்டிகுலர் இடம் மட்டும் அப்படியே ஜூம் அவுட் ஆகிட்டே வரும். எங்கெல்லாம் மவுஸ் இருக்கோ அங்கே இருக்கிறது மட்டும்தான். அது பண்ணி நான் வச்சுக்கோங்க. நம்பர் 7, போனது எப்படி ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் எப்படின்னு பார்த்தோம். அதே ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா அதுக்கான நேம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அப்படியே நியூ ஃபோல்டரும் வந்துடும். அதுக்கு மறுபடியும் கிளிக் பண்ணி அதுக்கப்புறமா ரீநேம்னு கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்குறப்ப லைட்டாக கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா F2 ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோன்னே உங்களுக்கான ரீநேம் கொடுக்குறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே உங்கள் ரீநேமை அசால்ட்டாக கொடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் பார்ப்போமா. நம்பர் 8, உங்களோட லேப்டாப் நார்மலாக ஆஃப் பண்ணணும்னா அதுக்கான கீ ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் L. இதுக்கு ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு நார்மலாக ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் மாதிரி எப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக டக்குன்னு வந்துடும். நம்பர் 9, நீங்கள் ப்ரோக்ராமில் இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இது வராமல் வேறு ஏதாச்சும் போட்டு பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் அது கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுருப்பீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அது ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் Z ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணதுக்கப்புறமா மாதிரி என்ன பண்ணிடுங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை மாதிரி அதே நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் Z மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன டைப் பண்ணுவீங்களோ அதே ரிட்டர்ன் வந்துடும் உங்களுக்கு. நம்பர் 10, இந்த விஷயம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இருந்தாலும் நான் சொல்கிறேன். F5 ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆட்டோமேட்டிக்காக ஆகும். ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான மவுஸ் வச்சு பண்ணாமல் F5 கிளிக் பண்ணாவே உங்களுக்கு போதும். இந்த விஷயம் சொல்லிங்க கேட்கலாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் என் ரெஃப்ரெஷ்க்கு எது ஷார்ட்கட்டு எனக்கு கேட்டே இருப்பான். அவனுக்கு அது. ஆனால் இந்த வீடியோ போகிற விஷயம் அவனுக்கே தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு மூவிஸ் லவர்ஸ் இருப்பீங்க. அவங்களுக்கான ஷார்ட்கட்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நிறைய சொல்ல VLC தான் சொல்ல போகிறேன். இது நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. இதுதான் பெஸ்ட்டு. நிறையா ஷார்ட்கட்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. நம்ம ஒன்று பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நம்பர் 1, ஆடியோ ட்ராக். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட்டு பீங்கிற இந்த
கீவேர்டை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண உங்களுக்கான ஒரு ஆடியோவை வந்து மாறிட்டே இருக்கும். மேலே பார்க்குறதுக்கு இந்த மாதிரி மாறும். நம்பர் 2, இப்போ நீங்கள் வீடியோவை க்ராப் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சிங்கிற கீவேர்டு ப்ரெஸ் பண்ணும்போது வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ராப் ஆகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வீடியோ க்ராப் பண்ணி வச்சுக்கலாம். சில கிராப்பிங் மட்டும் நல்லாயிருக்கும், மற்றதெல்லாம் பெருசாக யூஸ் ஆகாது நமக்கு. நம்பர் 3, ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இதுக்கான கீவேர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரேஷியோவை மாற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு ரேஷியோவும் க்ராப் பண்ணுறதையும் இதையும் மாறி பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எதாவது கிடச்சிடும். அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது அதை வச்சு பார்த்துக்கோங்க. நம்பர் 4, நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு யூடியூபர் எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மூவிஸாக ரிவ்யூ பண்ணுவீங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரேமாக இருக்கிறத பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி சமயத்தில் இந்த கீவேர்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈங்கிற கீவேர்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். ப்ரெஸ் பண்ண ஒவ்வொரு ஃப்ரேமாக நீங்களால் பார்க்க முடியும். நம்பர் 5, மியூட் பண்ணுறதுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எம் அது ப்ரெஸ் பண்ணவே போது உங்களோட வீடியோ வந்து மியூட் ஆயிரும். மறுபடியும் ப்ரெஸ் பண்ண வீடியோ வந்து மியூட் வந்து போயிடும். மறுபடியும் ப்ரெஸ் பண்ண மறுபடியும் மியூட் ஆயிரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பட நன்றி. இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பாருங்கள், நிறைய வீடியோ போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்கான்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுங்க. நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணி இதை விட சூப்பரான வீடியோஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். ஒன்று அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் சொல்லுங்கள், அதுவும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இதை விட சூப்பரான வீடியோலாம் நான் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.